ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை நாம் பார்ப்போம். மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் உங்கள் கற்புள்ள நடக்கைகளினாலே அவர்கள் பார்த்து போதனை இன்றி அவர்களின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது என்றும், பூர்வத்திலே தேவனுக்கு பயந்த ஸ்திரீகள், பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்களை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.